Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2005 முதல் 2013 ஆண்டு வரை ஈரானின் அதிபராக இருந்த அஹ்மதி நஜாத் தனது பதவிக்காலத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வந்தார். இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அஹ்மதி நஜாத் யூதர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை மறுப்பதிலும் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான அச்சுறுத்தல்களை விடுப்பதிலும் முதலிடத்தில் இருந்தார். அதிபர் பதவியிலிருந்து விலகிய பிறகு தேர்தல்களில் தொடர்ந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாலும் மறைந்த உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் நிர்வாகத்தை வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்கியதாலும் இஸ்லாமிய குடியரசின் அதிகார மையத்துடனான உறவில் விரிசல் ஏற்பட்டது. ஈரானின் இஸ்லாமிய மத குருமார்கள் அமைப்பு மற்றும் உச்ச தலைவரிடமிருந்து அந்நியப்பட்டு செல்வதையும் நாட்டில் அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருப்பதையும் தனக்கான ஒரு வாய்ப்பாகவே இஸ்ரேல் உளவு அமைப்பு கருதியது. 2022 தொடங்கப்பட்ட இந்த ரகசிய உளவு நடவடிக்கை 2023 அக்டோபரில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து காசா போர் காரணமாக தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடந்த 12 நாட்கள் போருக்கு பிறகு இந்த நடவடிக்கை வேகமெடுத்ததாக கூறப்படுகிறது. ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்நாட்டின் முன்னாள் அதிபர் அஹ்மதி நஜாத்தை முன்னிறுத்தும் முயற்சிகளை மொசாட் தலைவர் டேவிட் பார்னியாவே நேரடியாக மேற்பார்வையிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2024 புடாபெஸ்டில் நடைபெற்ற காலநிலை மாநாட்டுக்கு ஹங்கேரி அழைப்பு விடுத்தது. குறிப்பாக புடாபெஸ்டுக்கு வந்த அப்போதைய மொசாட் தலைவர் டேவிட் பார்னியா அஹ்மதி நஜாத்தை நேரில் சந்தித்து பேசியதாகவும் இந்த சந்திப்பு குறித்த தகவல் சிஐஏக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய ஈரான் போரில் முதல் நாளிலேயே அஹ்மதி நஜாத்தின் வளாகமும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் ஒரு கருப்பு நிற ஃபியூஜோட் காரில் வந்த இஸ்ரேல் உளவுத்துறை முகவர்கள் அவரை ஈரானில் உள்ள ஒரு ரகசிய பாதுகாப்பு இல்லத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. முன்னாள் அதிபரை ஈரான் அரசின் கண்காணிப்பில் இருந்து விடுவித்து போருக்கு பிறகு ஈரானின் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அஹ்மதி நஜாத்தை புதிய தலைவராக நியமிக்க இஸ்ரேல் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. தனது தலைமைத்துவம் குறித்த இஸ்ரேலின் உண்மையான நோக்கங்கள் குறித்து அதிருப்தி அடைந்ததால் இஸ்ரேலின் பிடியிலிருந்து வெளியேறிய அஹ்மதி நஜாத் கடைசியாக முன்னாள் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் காணப்பட்டார். இதற்கிடையே இஸ்ரேலுடனான அஹ்மதி நஜாத்தின் பெரும்பாலான தொடர்புகளை கண்டுபிடித்ததைத் தொடர்ந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் உளவு பிரிவின் கட்டுப்பாட்டில் வீட்டு காவலில் அவர் தற்போது வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு நாட்டின் முன்னாள் அதிபரையே தனக்கு உளவாளியாக மாற்ற முயற்சித்த இஸ்ரேலின் திட்டம் தோல்வியடைந்திருக்கிறது. முன்னதாக வடக்கு ஈராக்கில் உள்ள ஈரானின் குர்து குழுக்களுக்கு ஆயுதம் வழங்குதல், மேற்கு ஈரானில் நிலப்பரப்பை கைப்பற்றுதல் மற்றும் இறுதியில் தெஹ்ரானை நோக்கி முன்னேறுதல் ஆகிய திட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த ஆட்சி மாற்ற திட்டமும் தோல்வியடைந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் உலகின் மிகப்பெரிய ரகசிய உளவு திட்டமாகவே இதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.